அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஜருக்கு முன் நீங்கள் எழும் அந்த தருணம், அது மேலிருந்து வரும் ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு அனைவரும் பெற முடியாது. கோடி மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாவே உங்களை தேர்ந்தெடுக்கிறான். உலகம் அமைதியாக இருக்கும் போது நீங்கள் அவனுக்கு முன் நிற்க. ஆனால் தஹஜுதுக்காக எழுவது எளிதல்ல. தூக்கத்தை மட்டுமே எதிர்கொள்வது வழியல்ல. அதற்கு முன் உங்கள் மனதை தயார் செய்ய வேண்டும். வுது செய்து உறங்குங்கள். ஆயத்துல் குர்சி, சூரா அல் இக்லாஸ், சூரா அல் ஃபலக், சூரா அன் நாஸ் ஓதுங்கள். பிறகு உங்கள் கைகளில் மூச்சுவிட்டு உங்கள் உடலில் தடவுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல். பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்பித்தார்கள். அமைதி, ஓய்வு மற்றும் சக்தி பெறும் வழியாக. பிறகு ஒரு எளிய துவா, அல்லாஹும்ம ஆஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு உன்னை நினைவில் வைக்கவும், உன்னிடம் நன்றி கூறவும், உன்னை சிறப்பாக இபாதா செய்யவும் உதவி செய். உங்களுக்கே சொல்லுங்கள், இன்று இரவு அல்லாஹ் எனக்காக காத்திருக்கிறான். ஒரு சிறிய இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் 2 ரக்காத்துகள் ஃபஜருக்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே இருந்தாலும் போதும். முழு இரவு வேண்டாம், ஒரு உண்மையான நிமிடம் போதும். தஹஜுத் கடமை அல்ல, அது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. நீங்கள் அதை ஏற்று எழும் ஒவ்வொரு முறையும் மலக்குகள் உங்கள் பெயரை அல்லாவிடம் சொல்கிறார்கள் மற்றும் அல்லாஹ் அவர்களிடம் சொல்கிறான், என் அடியாரை பாருங்கள், அவர்கள் உறங்குவதை விட்டு என்னுடன் இருக்கிறார்கள். அந்த நிமிடம் நீங்கள் அல்லாவை அழைக்கவில்லை, அது அல்லாவே உங்களை நெருங்க அழைக்கிறான்.